अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரமபரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாயருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. மாதங்களுக்குள்ளே மார்கழி மாதம் சிறப்புகள் பல மிகுந்த மாதம், வைஷ்ணவமான மாதம் என்று இந்த மாதத்தை ஸ்லாகிப்பர்கள் அடியவர்கள். என்ன மாதங்களில் நான் மார்கழி மாதமாகிறேன்னு கண்ணனே சொல்லியிருப்பதாலே இந்த மாதத்திற்கு ஏத்தம் இன்னமும் அதிகம். இந்த மாதத்திற்கு இயல்பாக உண்டான பெருமைகளை பன்மடங்காக்கின பெருமை அது ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் உண்டு. இந்த மாதத்தை தான் இந்த மாதம் என்று சொல்லி இந்த மாதத்தால பெருமை அடைந்தவன் கண்ணன். இந்த மாதத்திலே நோன்பு நோற்று தன்னாலே இந்த மாதத்திற்கு பெருமை சேர்த்தவள் ஆண்டாள். எப்படி நோக்கினும் மாதம் சிறந்ததுங்கிறது தேறுகிறது. எதனால இந்த மாதம் சிறந்தது அப்படின்னால், பாகவதர்களுடைய அருமை பெருமைகள் பேசப்படுகின்றமையால் இந்த மாதம் சிறந்தது. அடியவர்களுடைய ஏற்றம் அவற்றை அறிந்து அவர்களோடு கலந்து நாம் உஜ்ஜீவிக்க பெற வேண்டும். இந்த கருத்து சொல்லப்படுகிற மாதம். திருப்பாவையிலே 30 பாசுரங்கள், அதில் முதல் 5 பாசுரங்கள் முன்னுரை போன்றவை. அடுத்த 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகள் உணர்த்தப்படுகிறார்கள். இன்றைய தினம் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை நற்செல்வன் என்பான் ஒருவனுடைய தங்கை என்று அறியப்படுகிறாள். நற்செல்வன்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீ சம்பன்னர், செல்வச் செழிப்பு மிக்கவர், தனவான்னு சொல்லுவார்கள் வடமொழியிலே. தனம் படைத்தவர். தமிழில் சொல்லணும்னா பெருந்தனக்காரர் அப்படிங்கிறோம் இல்லையோ. பெருந்தனக்காராளா இருக்கிறவா தான் பெருதனம் பண்ணுவா. அது என்ன பெரிதனம்? நம்ம வீட்டில் வந்து அவர் என்ன அத்தனை பெருதனம் பண்ணுறதுன்னு ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்கிறோமோ இல்லையோ. அப்போ பெருந்தனக்காரராக ஒருத்தர் இருக்காருனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த பணம் இருக்கு பாருங்கோ, அது அவரை பெருதனம் பண்ண வைக்கும். அதனால தான் அந்த வார்த்தைக்கு பெருதனம், அது பெருந்தனம். ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னா அவர் என்ன நினைப்பார்? தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பார். அப்பேற்பட்ட செல்வம் படைத்தவர். ஆனால் இந்த பாசுரத்தாலே செல்வம்னு சொன்னால் இவ்வுலகத்திலே காண கிடைக்கிற செல்வம் அது பேசப்படவில்லை. ஏன்னா இந்த செல்வம்ங்கிறது நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் செல்வம்னே பெயர் பெற்றிருக்கிறது. உலகச் செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகா. மேலான செல்வம்னு ஒன்று உண்டு. அதை புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அப்ப நாம நல்ல பாதையிலே, முன்னேற்ற பாதையிலே சரியாக போய்கொண்டிருக்கிறோங்கிறது பொருள். இப்ப நமக்கெல்லாம் உலக இன்பங்கள் தான் பெருசா தெரியும். ஆனால் ஞானிகளுக்கு இந்த உலக இன்பங்கள் ஒரு பொருட்டே அன்று. இவ்வுலகச் செல்வத்தை ஒரு செல்வங்களாகவே அவர்கள் மதியார்கள்.
இப்போ ஒரு குழந்தை இருக்குது, 3-4 வயசு குழந்தை. அந்த குழந்தை கையில் போய் நான் லேப்டாப்பை கொடுத்தா அது அத்தனை சந்தோஷப்படாது. அதன் கையில் ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அத்தனை வாஞ்சையோட சந்தோஷத்தோட அது பெற்றுக்கொள்கிறது. அப்பா எனக்கு சாக்லேட் கொடுத்தா, இல்லை மாமா எனக்கு சாக்லேட் கொடுத்தா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறது. நான் என்ன அந்த குழந்தைக்கு ரொம்ப விசேஷமாக 1.5 லட்சம் ரூபா லேப்டாப்பை கொடுத்தேனே, அந்த 3 வயசு குழந்தை சந்தோஷப்படலையே என்னால். அதற்கு லேப்டாப் ஒரு பொருட்டே அன்று. ஆனால் ஒரு ரூபா சாக்லேட்டுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அப்படித்தான் சம்சாரிகளான நமக்கு இந்த ஒரணா சாக்லேட்டுங்கிறா போல இருக்கிற உலகம் இன்பங்கள் இது ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது. அறிஞர்களாக இருப்பவர்கள் அவர்கள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா. அந்த 1.5 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள வஸ்துவை போல இருக்கிற பெரிய வஸ்து, பகவத் வஸ்து, அதைத்தான் அவர்கள் ஆசைப்படுவார்கள். அந்த பெருமானுக்கு எப்போதும் தொண்டுகள் செய்ய வேண்டும். அந்த செல்வத்தைத்தான் பெரிய செல்வமாகவே மதித்திடுவார்கள். அதற்கு மேம்பட்ட செல்வம் இல்லை என்று உறுதியாக நம்புகிறவர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய கர்மங்களை எல்லாம் விட்டொழித்தவர், கர்மங்களை சரிவரச் செய்யாதவர், அவருடைய தங்கையத்தான் இன்றைய பாட்டாலே எழுப்புகிறார்கள். இப்போ நேத்தைக்கு கத்துக்கரவைங்கிற ஒரு பாசுரத்தை ஒருமாறு சுருக்கமாக நாம் அனுபவித்தோம். ஏன்னா நேற்றுக்கு பல பெரியவர்களுடைய பிரசங்கம் ஏற்பட்டது, பல பெரியவர்கள் நினைவிற்கு வந்தார்கள். அவர்களையெல்லாம் நினைத்து கொண்டேன், நினைப்பித்தும் மகிழ்ந்தேன். நான் நினைச்சுட்டேன், உங்களுக்கும் நினைப்பித்து மகிழ்ந்தேன். இப்போ மார்கழி மாதம்னா பாகவதர்கள் பெருமைன்னு சொல்லிட்டோம் இல்லையோ, என்னை கேட்டால் அது நேற்றைய தினம்தான் சரியாக நடந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா பெரியவர்களுடைய வைபவங்களை எல்லாம் நாம் நன்கு அனுபவித்தோம். நேற்றைய பாசுரத்தாலே எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை கோவலர்தம் பொற்கொடி, குற்றமொன்றில்லாத கோவலர், எந்த தப்பும் தோஷமும் அவரிடத்திலே பார்க்கவே முடியாதுன்னு இருக்கிற ஒரு இடையர். அப்படி என்ன அவருக்கு பெருமைன்னு கேட்டால், கடமைகளை சரிவரச் செய்பவராக இருக்கிறார். கத்துக்கரவை கணங்கள் பலவத்தை அவர் காலத்தை கறந்து அந்த பாலை கொண்டு போய் நன்கு வியாபாரம் பண்ணி எப்போதும் தொழிலிலேயே கவனமுடையவராக அவர் இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னுடைய தொழில்தான். கர்மானுஷ்டான பரர் அப்படின்னு சொல்லுவார்கள். சில பேர் எப்படி இருப்பார்னால், கர்மங்களை அனுஷ்டிப்பதிலே தான் அவர்களுக்கு பெரு விருப்பம் இருக்கும். சந்தியாவந்தனாதிகளை சரிவரச் செய்ய வேண்டும். அதுக்கு மேலே சாஸ்திரோக்தமான பல வைதிக காரியங்கள். இப்போ சாதாரணமாக பிரம்மச்சாரியா ஒரு பிள்ளை இருக்கான்னால் சமிதாதானம் எல்லாம் அந்த பிள்ளை பண்ண வேண்டும். நித்தியமும் 2 வேளை பண்ணணும். கல்யாணமாகிடுத்துன்னு சொன்னால் அக்னி சந்தானம்னு உண்டு, ஔபாசனம், பக்கத்தில் மனைவி இருக்க வேண்டும். இப்போ ஸ்ராத்தம் பண்ணுறவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்ராத்தம் பண்ணுறப்போ, அதாவது திருவத்தியனம் தேவசம்னு சொன்னால் இன்னும் சுலபமாக புரிஞ்சுடும். இப்போ தேவசம் பண்ணுறப்போ பாருங்க, வாத்தியார் சுவாமி வருவார். அவர் வந்துட்டு முதல்ல அக்னி சந்தானத்தை தான் பண்ணி வைப்பார். பார்வண ஹோமம்னு சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ சங்கல்பமாக மாற்றிண்டுட்டா, எங்களுக்கு முடியலேங்கிறா. முடியாதவர்களாக இருந்தால் ஒன்றும் குறையில்லை. ஆனால் ரொம்ப சோசனீயமான விஷயம் என்னென்னா, முடிந்தவர்களும் முடியலேங்கிறா. முடிந்தவர்களும் கூட எங்களால் முடியல, அதனால் ஆமமாக கொடுத்துட்டோம், சங்கல்ப ஸ்ராத்தம் பண்ணிட்டோம். உடனே நாம் ஒரு சமாதானம் சொல்லிப்போம், இந்த நாளில் இது பண்ணாலே பெரிய விஷயம். திரும்பவும் சொல்கிறேன், இயலாதவர்களை பற்றி இங்கே கேள்வியே இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா, நாங்கள் எல்லாருமே இயலாதவர்கள் தானேன்னு அத்தனை பேரும் பேச ஆரம்பிச்சுட்டோம். எங்களுக்கு முடியல அவ்வளவுதான் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி நாம் செய்தல்ங்கிறது தவறு. கொஞ்சம் சிரமப்பட்டு அவற்றையெல்லாம் நாம் செய்து விட வேண்டும். அப்போ பார்வண ஹோமம் பண்ணுறோம்னால் அவர் சுவாமி வருவார், பார்வண ஸ்ராத்தம் பண்ணி வைக்க வந்திருக்கார் வாத்தியார். முதல்ல அக்னி சந்தானத்தை தான் பண்ணி வைப்பார். பல நாளாக பண்ணாமல் விட்டுட்ருக்கோம், சரியாக பண்ணவே இல்லை, நித்தியப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். அக்னி சந்தானம் ஒரு நாளும் 2 வேளையும் பண்ணணும், பண்ணுறதில்லை. அப்போ விட்டதுக்கு பிராயச்சித்தத்தை முதல்ல பண்ணிட்டோம்.
அதுக்கு மேலே அன்றைய தினம் அக்னி சந்தானத்தை பண்ணி உபாசனத்தை பண்ணி அந்த அக்னியில தான் ஸ்ராத்தத்தை பண்ணணும்னுட்டு சாஸ்திரம். என்ன தெரிஞ்சுக்கோங்க, அந்த நெருப்பில் தான் ஸ்ராத்தத்தையே நாம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அந்த சமயத்தில் பாருங்க, மனைவியை கொஞ்சம் கூப்பிடுங்கோ அப்படின்வா. உடனே நாம் கூப்பிட்டோன்னா அந்த அம்மா வருவா. ஏண்டே கவா அப்படின்வார். அன்னைக்கு மட்டும் அனுமதி வாங்கி வச்சுட்டு இருப்பார். இதை நீ மனசில் வச்சுக்காதே, ஏன்னா அவர் வரும்போது அப்படி கம்பீரமாக கூட்டாத்தான் எனக்கு பெருமையாக இருக்கும், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கூப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு முன்னாள் ராத்திரியே கேட்டுட்டு இருப்பார். போனால் பொறுத்து போங்க, நாளைக்கு ஒரு வேளை ஒரு தடவை தானே, இல்லை அது 2 தடவை கூட ஆகலாம், வாத்தியார் சுவாமி சொல்கிறத பொறுத்து. ஆனால் நிச்சயமாக 2 தடவை தாண்டாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் ஒரு தடவை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் வாங்குவோன்னு கூப்பிடணும் இல்லையோ, 2-3 தடவை இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருப்பார் போல் இருக்கு. அதனால் கம்பீரமாக கூப்பிடுறாரு. வேண்டிங்க வா அப்படின்வார். வந்த உடனே வாத்தியார் சுவாமி சொல்வார், அந்த அம்மா கையை புரோக்ஷிங்கோன்வார். ஜலத்தை எடுத்து அந்த அம்மா கையில் அப்படி தெளிக்கிறது. இந்த அரிசியை அந்த அம்மா கையில் கொடுங்கோன்வார். அதை அந்த அம்மா வாங்கிக்கிறா. அம்மா அதை 2 பாகமாக ஆக்கி ஒரு பாகத்தை இவர்கிட்ட கொடுங்கோன்வார். அதை இவர் ஹோமம் பண்ணுறார். மீதம் இருக்கிற பாகத்தை திரும்பவும் கொடுங்கோன்வார். அதை வாங்கி இவர் திரும்பவும் சேர்ப்பார். அதுக்கப்புறம் விழுந்து சேவிச்சுட்டு நீங்கள் போயிடுங்கோன்னு விடுவார். அந்த அம்மா விழுந்து சேவிச்சுட்டு நீங்கள் போங்கோன்னு விடுவார். அப்போ முதல்ல அக்னியில் கொண்டு வந்து அந்த அக்னியை ஹோமகுண்டத்தில் அந்த உபாசன கால்னு சொல்கிறோமே, அதில் அக்னி சேர்க்கறதுக்கு அந்த அம்மா முதல்ல கொண்டு வந்து ஒரு கற்பூரத்தை ஏற்றுன்னு வந்து அதில் சேர்க்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹோமம் பண்ணுறச்சே இந்த அரிசியை 2 பாகமாக்கி 2 தடவையாக நம்ம கையில் கொடுத்து அதில் சேர்ப்பிக்கிறாள், நம்ம கொண்டு சேர்ப்பிக்கிறாள். இதெல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் கிரமமாக நியாயமாக நம்ம ஒரு நாளும் 2 வேளையும் கல்யாணமானவா பண்ணணும். ஆனால் ஸ்ராத்தத்தன்னைக்கு ஒரு வேளை பண்ணுற வழக்கத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டு இருக்கிறோம். இதில் வேடிக்கை பாருங்க, ஸ்ராத்தத்தில் சுமாராக ஒரு 3/4 மணி பிடிக்கிற காரியமே இதுதான். 1.5-2 மணி நேரம் ஸ்ராத்தம்னு வச்சுக்கோங்க, அதிகபட்சம் 1.25 மணி நேரம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதில் 3/4 மணி காலம் என்ன வேலை செய்கிறோம்னால், நித்தியப்படி தினப்படி நாம் என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்கு தான் 3/4 மணி ஆகியிருக்கு. அதை தினப்படி ரெகுலராக பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, 3/4 மணியெல்லாம் ஆகவே ஆகாது, 15லேருந்து 20 நிமிஷத்திற்குள்ளாக ஆகிவிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு மந்திரம் எல்லாம் தெரியாது. அவர் ஏதோ மந்திரம் சொல்லுவார், நம்ம அதை ஒரு மாதிரியாக காதில் வாங்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு மந்திரம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம இஷ்டத்துக்கு மந்திரங்களை சொல்லிட்டு இருப்போம். நான் நினச்சிருப்பேன், வேதவியாசர் ஒருத்தர் தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த உலகத்தில் ஏகப்பட்ட வேதவியாசர்கள் உண்டு. அந்த வேதவியாசராவது இருக்கிற வேதங்களைத்தான் அவர் பகுத்தார் வகுத்தார். நாம் புதுசு புதுசாக வேத ரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாமளே எழுதுறா போல அவர் ஒரு மந்திரம் சொன்னால் நாம் இன்னொன்று சொல்கிறோம். சில வாத்தியார்கள் விடாப்பிடியாக நம்ம காதில் அந்த மந்திரத்தை விழ வச்சு அதை அப்படியே உச்சரிக்கிறோமான்னு பார்ப்பா. நான் பார்த்தேன், இவரை கூட்டா இன்னும் 1.5-2 மணி காலம் எக்ஸ்ட்ரா ஆறுது, ரொம்ப மோசமான வாத்தியாராக இருக்கார், அடுத்த தடவையிலிருந்து இவரை கூப்பிடவே கூடாது, நியாயமாக அவரைத்தானே கூப்பிடணும், அவர் எத்தனை பரிவோட பாவம், ஏன்னா நீங்கள் தான் உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸ்ராத்தம் பண்ணுறீங்களே தவிர அவராக பண்ணிட்டு இருக்கார், அவர் பண்ணி வைக்க வந்தவர் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு அத்தனை மெனக்கெட்டு அந்த அர்த்தங்களை நமக்கு சொல்கிறார், அந்த மந்திரங்களை உடைச்சு புரியிறா போல நமக்கு சொல்லி வைக்கிறார்னு சொன்னால் நாம் கேட்டு அப்படியே சொல்லி அதனை செய்ய வேண்டும். இப்போ இந்த கதைலாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உபாசனாதிகளையெல்லாம் நாம் தினந்தோறும் பண்ணுவதை விட்டு பல நாள்கள் ஆகிவிட்டது, அதெல்லாம் பண்ணுறது இல்லை. இப்போ கடைசியாக என்ன வச்சுருக்கோம், சந்தியாவந்தனாதிகளை விடாத பண்ணுறானா அதுவே போதுங்கிறா. நன்னா தெரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்களை நாம் பண்ணித்தான் ஆக வேண்டும். தீட்டுக்காலமாகவே இருந்தாலும் சந்தியாவந்தனாதிகளுக்கு விலக்கு கிடையாது. தீட்டுக்காலமே ஆனாலும் பண்ணத்தான் பண்ணணும். ஆரோ ஒருத்தர் இப்போ தான் போயிட்டார்னு இருந்தாலும் உங்களுக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறது பாக்கியா, அதை நீங்கள் பண்ண வேண்டும். ஆனால் தீட்டு காலத்தில் மந்திரத்தை உச்சரிக்கிறதுங்கிறது கூடாது. வெளிப்படையாக மந்திரத்தை உச்சரித்து ஜபமெல்லாம் பண்ணுறதுங்கிறது கூடாது. நான் நித்தியப்படி 108 பண்ணுவேனே, 108 காயத்ரி வேண்டாம், 10 பண்ணால் போரும். நித்தியமே 10 தான் பண்ணுறேன்னு ஒருத்தர், நான் எப்போவுமே 10 தான் பண்ணிட்டு இருக்கேன்னா பரவாயில்ல, 10வது பண்ணி ஒரு விடாத சந்தியாவந்தனத்தை விட்டுட்டு இருக்கீங்களோ இல்லையோ, விட்டுட்டு இருக்கீங்கிறது அர்க்கியம் விடுறது, விடாமல் விட்டு கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ சந்தியாவந்தனமாவது பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணலேன்னு சொன்னால் எந்த கர்மங்களுக்கும் நாம் தகுதியற்றவர்களாக ஆகிறோம். சந்தியாவந்தனமே ஒருத்தர் பண்ணுறதில்லை, வாசலில் போயிட்டு இருந்தார், எவ்வளோ ஒருத்தர் பசிக்கிறதுன்னு சொன்னால் 100 ரூபா எடுத்து கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க, எந்த புண்ணியமும் இவர் கணக்கில் ஏறாது. என்ன சுவாமி 100 ரூபா கொடுத்துருக்கார் அவர் அப்படின்னால் புண்ணியம் ஏறாது. ஏன்னா இவர் தான் எந்த கர்மங்களையும் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய முக்கியமான கர்மத்தை அனுஷ்டிக்காதவர் ஆகின்றமையால் அவருக்கு எந்த தர்மத்திலும் அன்வயமே இல்லை. ஆனால் இன்னொன்று, நம்ம புண்ணியத்துக்காக எதையும் செய்தல்ங்கிறது கூடாதுங்கிறது அடுத்த கட்டம். இப்போ அதற்குள்ளே போக வேண்டாம்.
இப்போ சாமானிய ஜனங்களை வச்சு பார்க்கலாம். பெரும்பாலும் சாமானிய ஜனங்கள் ஒத்தாசையெல்லாம் பண்றது எதற்காக? புண்ணியம் கிடைக்கும், போற வழிக்கு புண்ணியம் அப்படின்வா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போற வழிக்கு புண்ணியம் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவியே செய்யாது. ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா புண்ணியம் உதவி செய்யுமே தவிர மோட்சத்துக்கு போறதுக்கு ஒரு நாளும் புண்ணியம் உதவி செய்யாது. நில் பேலன்ஸா இருந்தா தான் மோட்சம். புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாபமும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தா தான் நமக்கு மோட்சமே உண்டு. சுவாமி, அப்படின்னா தான தர்மங்கள் எல்லாம் விட்டுடலாமா? ஏற்கனவே நான் ஒன்றும் பெருசா பண்றதில்லை, நல்ல வேலையா பண்றதில்லை. இப்போ நீர் வேற சொல்லிட்டீர், புண்ணியங்களே கூடாதுன்னு சொல்லிட்டீர், அதெல்லாம் விட்டுடலாமான்னா, இதை செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு செய்கை, அது ரொம்ப முக்கியம். தான தர்மங்களை பண்ணுங்கோ, அதனால என் கணக்கில் புண்ணியம் ஏறுங்கிற நினைவை விட்டுட்டு தான தர்மங்களை பண்ணுங்கோ. இதுல ரொம்ப சாதுரியமா ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பாபங்களையும் நான் அப்படியே பண்ணினா, இதனால ஏற்படுகிற நட்டங்களுக்கு நான் ஆசையே படலை, எனக்கு அந்த நட்டங்களே வேண்டாம் அப்படின்னுட்டு நான் பாப்பத்திலையும் கூட பலனை கருதாம பாப்பம் பண்ணினேன் என்னால்னா, அப்படியெல்லாம் நீங்க பகவானை ஏமாற்ற முடியாது. பாப்பம் பண்ணினீர்களாகில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாப்ப பலன்றதும் உங்க கணக்குல வந்துதான் சேரும். ஆனா புண்ணிய காரியங்கள்ல மட்டும் நீங்க அதனுடைய பலனை விரும்பாத செய்தீர்களாகில், ஆகட்டும், நீ ஏதோ ஆசையா பண்றதே பிரயோஜனம்னு நினைச்சு பண்ற, நன்னா பண்ணு அப்படின்னு பகவான் இப்படி கையை காண்பிச்சுடுவார். அப்ப புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே இருக்கக்கூடாதா? இப்ப பகவான் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டார் ஒருத்தருக்கு. அவருடைய அக்கௌண்ட்டை பார்த்தா புண்ணிய பாப்பம் கொஞ்சம் இருக்கு, அவர் ஆசைப்பட்டுட்டார், கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டார். ஆனா புண்ணிய பாப்பம் இல்லாது இருக்கிற நிலைமையில தான் மோட்சம்னு பார்த்தோமா, பகவான் பார்ப்பார். இவனுடைய அக்கௌண்ட்டை பார்த்தேன், பாப்பமும் வச்சுட்டு இருக்கான், புண்ணியமும் வச்சுட்டு இருக்கான், ஆனா இவனை உடனடியாக அங்கே அழைச்சிட்டு வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன செய்யலாம்னு பார்ப்பார். அப்படியே அவனுடைய உறவினர்களை எல்லாம் தேடி தேடி பார்ப்பார். அவனுக்கு வேண்டப்பட்டவா வேண்டப்படாதவா எல்லாரையும் பார்ப்பார். வேண்டப்பட்டவர்களுக்குள்ள இவாள்லாம் முக்கியமானவாளா இருக்காளா ஒரு 4 பேர், இந்த புண்ணியத்தை தூக்கு, அவ அக்கௌண்ட்ல கொண்டு போய் போட்டுடு அப்படின்னு விடுவார். பாப்பத்தை பார்க்கிறார். வேண்டப்படாதவா, தேவையே இல்லாம இவனை விரோதித்தவர்கள், இவன் மனசை காயப்படுத்தினவா அப்படின்னு சில பேர் இருப்பாள் இல்லையோ? சில பேர் இருப்பாளா? நம்ம நிறைய பேர் இருப்பான்னுவோம். சுவாமி, முதல்ல சொன்னீரே வேண்டப்பட்டவான்னு, அது வேணும்னா குறைவா இருப்பா, ஆனா வேண்டப்படாதவான்னு சொன்னா இருக்கிறவா மொத்த பேரும் வேண்டப்படாதவாளத்தான் இருக்கான்னா அவர்களுடைய அக்கௌண்ட்ஸுக்கு போடும். நேரம் நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் அங்க தூக்கி போட்டு விடுறாரு. அப்ப நம்ம கிட்ட புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. அதனால தான் யாராவது வெஸ்ஸா கூட நம்ம வாய்மூடின்னு இருக்கணுங்கிறா. என்ன சுவாமி இது, வெஸ்ஸா வாய்மூடின்னு இருக்கணும்ன்றீரே, நன்னா அவரையும் நான் 4 கேள்வி கேட்டா தானே என் மனசு ஆறும்னா, வேண்டாம் செய்யாதேங்கிறது சாஸ்திரம். உன்னை ஒருத்தன் வையறானா, அவன் பார் வந்து உன்னுடைய மெனக்கட்டு உன் பாப்பங்களெல்லாம் அவன் எடுத்துட்டு இருக்கான், இந்த நல்வாய்ப்பை நீ இழக்கலாமாங்கிறது. ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, உன்னை வெய்யறதுனாலே உன்னுடைய பாப்பங்கள் அனைத்தும் அவன் கணக்கிலே சென்று சேரும். அவன் தன்னையும் அறியாமல் செய்திருக்கிற நல்ல விஷயங்கள் ஏதேனும் உண்டாகி இருப்பின் அதனுடைய புண்ணிய பலன் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்றது. அப்ப நாம எதையும் கருதாமல் புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும், பலனை எதிர்பாராமல் புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். பாப காரியங்களை அறவே செய்யக்கூடாது. அப்ப ரெண்டுமே பண்ணக்கூடாது. சந்தியாவந்தனாதிகளை விடாமல் பண்ண வேண்டும். சாஸ்திரோக்தமான கர்மானுஷ்டானங்களை நாம் செய்ய வேண்டும். ஏன் செய்யறோம்னா, பகவத் கைங்கரிய ரூபம், பகவத் பிரீத்தியர்த்தம், இல்லைன்னா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், இதெல்லாம் சொல்றாரோ இல்லையா வாத்தியார் சுவாமி. அப்ப பண்றது அவன் கட்டளை, செய்ய அவன் சொல்லியிருக்கான், செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்ப நேற்றைக்கு எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை பாருங்கோ, உத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடி, வேளா வேளைக்கு சரியாக தன்னுடைய கடமைகளை அனுட்டிக்கிற ஒருவர். பசுமாடுகளை எல்லாம் பராமரித்து பாலை கறந்து அதை தயிராக்கி அதிலிருந்து ஏடு எடுத்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி எல்லாம் சரியா வியாபாரம் பண்றவர். கார்த்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வியாபாரமே கதி அப்படின்னு இருக்கிறவர். அவருடைய குலத்தொழிலை சரியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். வருணோச்சிதமான காரியம். அவர் வருணம், அவர் இடைப்பிறப்பை சேர்ந்தவர்னு சொன்னால், இடையர்னு சொன்னால், அவர் என்ன செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அதை அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரா? அதனால குற்றம் ஒன்று இல்லாதவர். இதை என்ன கேட்டுக்கோங்க, எந்த குற்றமும் அந்த மனுஷன் இடத்துல கிடையாது. அவனுடைய பொற்கொடி போன்ற பெண்ணைத்தான் நேற்றைக்கு எழுப்பினார்கள். இப்ப இன்னைக்கு நான் என்ன சொன்னேன், கர்மானுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் சுத்தின்னு இருக்கார், அவருக்கு நற்செல்வன்னு பேரை கொடுத்துட்டான். தன்னுடைய வேலையை சரிவரச் செய்யாதவன் ஒருவன், அவனுடைய தங்கை எழுப்பப்படுகிறாள், அவனுக்கு நற்செல்வன் என்று நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சந்தேகம் வந்தது. இப்ப நேற்றைய பாட்டுல குத்தமுன்னில்லாத கோவலர்னு சொன்னீங்களா,
அப்போ இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? குத்தமே இருக்கிற கோவலர் தங்காய் அப்படின்னு தான் பாட்டு பாடணும். ஏன்னா நேற்றுக்கு கர்மானுஷ்டானங்களை விடாதவர் குற்றம் ஒன்று இல்லாதவர், இன்னைக்கு கர்மானுஷ்டானங்களை விட்டவர் குற்றமே இருக்கிறவர்னு தானே பாட்டு இருக்கணும்னால் ரொம்ப அழகான வியாக்கியானம். அதாவது கர்மானுஷ்டானங்களை விடுகைங்கிறது தவறு தான், ஆனால் என்ன காரணத்துக்காக விட்டோங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிறா. விட்டதற்கான காரணம் இருக்கிறது, அந்த காரணத்தை ஆராய்ச்சி செய்தல் நலம். ஏன் விட்டிருக்கார்? இப்ப பாட்டை பார்க்கலாம். கனைத்து இளம் கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்னு பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற்கடபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ஏலோர் எம்பாவாய். இது பாசுரம். கனைத்து இளம் கத்தெருமை, கன்று குட்டிக்கு ஆகிற வயசுதான் ஆறுது, ஆனால் எரும மாடுகள் அதற்குள்ள பாலை சொரிவதற்குண்டான தகுதியை பெற்றுவிட்டன. கன்று குட்டிக்கு ஆகிற வயசு தான் ஆறுதான், ஆனால் அங்கே இருக்கிற எரும மாடுகள் எல்லாம் அதற்குள்ளாகவே பாலை கொடுக்கின்ற அந்த சாமர்த்தியத்தை அடைந்து விட்டன. இது ஒரு அர்த்தம். இன்னொன்று, பார்க்கறதுக்கு கன்றுக்குட்டி போலத்தான் இருக்கு, ஆனால் வயசுன்னு பார்த்தா பெரிய எருமாட்டுக்கார வயசு அந்த எரும மாடுகளுக்கு ஆகிவிட்டது. ஆனால் பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைகளாட்டம் இருக்கு, கன்றுகளாட்டம் இருக்கு, பாலை நன்கு சொரிகின்றன. கனைத்து இளம் கற்று எருமை, இல்லைன்னா இன்னொன்று பாருங்க, கன்று குட்டிகளோட கூடி இருக்கிற எரும மாடுகள். இப்போ 3 அர்த்தம் சொல்லியிருக்கேன். பார்க்கறதுக்கு கன்றுக்குட்டிகளாகவே இருக்கு, அப்போ கன்றுக்குட்டிகளுக்கு ஆற வயசு தான் ஆறுது, ஆனால் அதுக்குள்ள பாலை தருகிற சாமர்த்தியம் பெற்றிருக்கிற எரும மாடுகள். இன்னொன்று, இல்லை இதெல்லாம் வயசான மாடுகள் தான், பார்க்கறதுக்கு சின்னவாளா தெரிகிறா, இது ஒன்று. இல்லை கன்றுக்குட்டிகளோடு கூடியிருக்கிற எரும மாடுகள். கனைத்திளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலவழியே நின்னு பால் சோரா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பசுமாட்டுங்கிட்ட இருந்தோ எரும மாட்டுங்கிட்ட இருந்தோ பாலை பெற வேண்டும்னு சொன்னால் அதற்கு என்னென்ன வழிகள் உண்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஒருத்தர் உட்காந்து கறந்தா அந்த பாலை எடுத்துன்னு விடலாம், இல்லை கன்றுக்குட்டியை அவிழ்த்து விட்டுட்டான்னு சொன்னால் அந்த கன்றுக்குட்டி போய் மொத்த பாலையும் தனக்கு வேண்டிய மட்டும் அது சாப்பிட போகிறது. இந்த 2 வழி தானே இருக்குது. ஒன்று கறப்பார் கை வழியே பால் பெருக வேண்டும், இல்லைன்னா கன்றுக்குட்டிகள் வாய் வழியே பால் செல்ல வேண்டும். இந்த 2 வழி தான் இருக்குது. இவன் என்ன பண்ணிவிட்டான், இந்த நற்செல்வன் ஒருத்தன் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்காரு ஒரு மகானுபாவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கன்றுகளை எங்கேயோ கொட்டிலே ரொம்ப தள்ளி கட்டி வச்சுட்டார், எரும மாடுகளை ரொம்ப தள்ளி கட்டி வச்சுட்டார். அப்படி கட்டி வச்சுட்டு அவர் என்ன பண்ணார்னால், அவர் நற்செல்வனானமையாலே வெளியிலே போயிட்டார். அவர் நல்ல செல்வந்தரா இருக்கிறதுனால அவர் வெளியிலே போயிட்டார். சுவாமி இப்படி பண்ணலாமா, நன்னா இந்த பசுமாடுகளையோ எரும மாடுகளையோ நன்னா பராமரிக்க வேண்டாவோ. சில இடங்களில் நீங்கள் போய் பாருங்க, பசுமாடுகளை அவ்வளோ அழகாக பார்த்துப்பா, அதை நன்னா தேய்ச்சி குளிப்பாட்டி பளபளன்னு வச்சிருப்பா. அந்த பசு கொட்டகை, மாட்டுக்கொட்டில் பசு கொட்டில்ன்றது இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே அத்தனை லக்ஷ்மிகரமாக இருக்கும். அந்த மாதிரி சில பேர் பார்த்துப்பா. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் இது சொல்கிறதுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது, பசுமாடுகளை பராமரிக்கிறவா கூட அந்த பசுமாடுகளை சரியாக பராமரிப்பதில்லை, அப்படியே ரோட்டில் விட்டுட வேண்டியது. அது பல விபத்துகளுக்கு காரணமாகிறது. பசுமாடுகளுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது, பசுமாடுகளினாலே நமக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. இதை பற்றியெல்லாம் பசுமாடுகளை பராமரிப்பவர்கள் கவலையே படுறதா தெரியல. எந்த ஊருக்கு போனாலும் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் ஹைவேஸ் எல்லாம் போனீர்களானால் ஒரு கூட்டமாக 4-5 பசுமாடுகள் அப்படியே சாலையிலேயே அமர்ந்திருப்பது என்ன, இப்படியும் அப்படியும் குறுக்க நெடுக்க போயிட்டு வர்றது என்ன, அது பெருத்த விபத்துகளுக்கெல்லாம் அதுவே காரணமாக ஆகிறது. அதெல்லாம் கூடாதுங்கிற ஆண்டாள். பசுமாடுகளை நன்கு ரட்சிக்க வேண்டும். காவோ விஸ்வசிய மாதரகான்னு சொல்லுவார்கள். இந்த உலகத்துக்கே தாயார் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஏத்தமெல்லாம் ஒரு பசுவிற்குத்தான் உண்டுங்கிறார். அந்த பசுமாட்டை நாம் தரிசனம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அத்தனை வெள்ளம் தேவதைகளையும் ஒரு சேர பார்த்தவர்களாக நாம் ஆகிறோம். அவ்வளவு ஏன், அந்த தேவதைகளுக்கெல்லாம் நாயகனாய் சர்வேஸ்வரேஸ்வரனாய் சர்வ நியந்தாவாயிருக்கிற பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவரையே தரிசித்த பேறு பெற்றவர்களாக நாம் ஆகிறோம். இது பசுமாடுகளுக்கெல்லாம் இருக்கிற ஏத்தம். அப்போ எரும மாட்டுக்கு பெருமையே கிடையாதான்னா அதுவும் தான் பாலை கொடுக்கறது பாவம். என்ன, அந்த பாலை நாம் பருகினோம்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இன்னும் அதிகமாக போயிடும்னு சொல்கிறா. மந்தமாக இருப்போம் அப்படிங்கிறா. அதில் என்ன பிரச்சனைன்னு ஒருத்தரை கேட்டேன். இவர் ஏற்கனவே மந்தமாக தான் இருக்கார், இன்னும் அதை வேற வாங்கி இவர் சாப்பிட்டே இருந்தார்னால் இன்னமும் மந்தமாகி போவார். ஆனால் அந்த பாலும் தேவையாகத்தான் இருக்குது. இப்போ எரும பாலை யாரும் வேண்டான்னே சொல்லிடுறாள. சில பேர் அதை உபயோகிக்கவும் செய்கிறார்கள். பல வகை தேவைகளுக்கு அதுவும் பயன்படத்தான் செய்கிறது. எந்த மிருகமாக இருந்தாலும்
அந்த மிருகங்களிடத்திலே அன்பு பாராட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லையோ? அஹிம்சையை காட்டிலும் மேலான தர்மம்ங்கிறது இன்னொன்று கிடையாது. இருப்பதற்குள்ளேயே மிகச்சிறந்த தர்மம் எது அப்படின்னால் அஹிம்சை தாங்கிறா. அந்த அஹிம்சை அது அனைத்து ஜீவராசிகளிடத்திலேயும் நிச்சயமாக நாம் அதை காட்ட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்போ இந்த இடையன் என்ன பண்ணிட்டான்னால், பசுமாடுகளெல்லாம், அதாவது எரும மாடுகள், அவனிடத்துல இருக்கிற எரும மாடுகளை எல்லாம் எங்கோ தள்ளி கட்டி வச்சுட்டான், கன்றுகளையும் எங்கேயோ கட்டி விட்டுட்டான். தானும் கறப்பதற்கு அமர்ந்தான் நல்லன், உட்காரவே இல்லை. சரி, கன்றுக்குட்டிகளை அவிழ்த்து விட்டுருந்தா அதுகளாவது நன்னா சாப்பிட்டுருக்கும், அதற்கும் வாய்ப்பு இல்லாத போச்சு. அங்கேருந்து பசியினாலே அந்த கன்றுக்குட்டிகள் அம்மான்னு அழைக்கின்றனவாம். இங்கேருந்து இந்த எரும மாடுகள் அங்கே இருக்கிற கன்றுக்குட்டிகளை பார்த்துட்டே, ஐயோ நம்மளாலேயும் அங்கே போக முடியல, அதுகளாலேயும் இங்கே வர முடியல, இப்படி ஆகி போச்சே நம்ம நிலைமை, இவனும் இன்னும் கறந்தான் அல்லன், இன்னும் கறக்கவே இல்லை, முளைக்கடுப்பாலே அவதியுறுகின்றன. சரியான வேளைக்கு நீங்கள் போய் கறக்கலேன்னு சொன்னால் அது பசுமாடுகளோ எரும மாடுகளோ ரொம்ப தொந்தரவிற்கு உள்ளாகும். இப்போது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு கூட அந்த மாதிரி சிரமங்கள் ஏற்படும்னு சொல்கிறாள் இல்லையோ? அப்போ அதை போல் இந்த இடத்துல இந்த எருமாடுக்கு என்ன ஆயிடுத்து, முளைக்கடுப்பாலே, ஐயோ கறந்துட்டா தேவலை, இந்த கன்றுக்குட்டிகளை அவிழ்த்து விட்டாலும் பரவாயில்லை, என் மடியெல்லாம் கனத்து இருக்கிறது, எனக்கு ரொம்ப வலியாக இருக்கிறது. அப்போ அது என்ன பண்ணுறதா, இங்கேருந்து அந்த கன்றுக்குட்டிகளை பார்த்துண்டே அவைகள் பக்கத்தில் இருக்கிறதாக நினைத்து கொண்டு நனைத்தில்லம் சேராக்கும், தாங்களாகவே பாலை சொரிய ஆரம்பித்து விடுகின்றன. அவனும் வரல, கன்றுக்குட்டிகளும் பக்கத்தில் இல்லை. அந்த கன்றுக்குட்டிகளையே பார்த்துட்டு இருக்கிற அந்த நினைவினாலே, அந்த நினைவின் முதிர்ச்சியால் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்கா போல நினைத்து கொண்டு உடனடியாக தாங்களாகவே பாலை சொரிய ஆரம்பிக்கின்றன. கனைத்திளங்கத்தெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். இவர்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குன்னா, வாசலில் பார்த்தா நன்னா மணல் வெளி போல இருக்குது, ரொம்ப அழகாக பூசி மெழுகிய வீடு, சாணம் போட்டு பூசி மெழுகிய வீடு அப்படின்னு கிராமங்கள்லாம் பார்க்க கிடைக்கிறதோ இல்லையோ? அதுவும் பொங்கல் எல்லாம் வந்துடுத்துன்னு சொன்னால் நிச்சயமாக வீட்டை நன்கு அலங்கரித்து சுத்தம் பண்ணி அது ரொம்ப எளிய வீடாக இருக்கும். ஒரு குளியலறையோ கழிப்பறையோ இந்த வசதிகள் கூட ரொம்ப பெருசாக அந்த வீட்டிலே இருக்காது. ஆனாலும் வீட்டை எவ்வளோ அழகாக வச்சுருப்பா பாருங்க. உடனே பெருக்கி அது ஒரு அரை மணிக்கு ஒரு தடவை பெருக்கிறவா சில பேர் இருப்பா. அது சில பேருக்கு வியாதின்னே வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் ஆனாலும் பெருக்காதவா சில பேர் இருப்பா. அது சில பேருக்கு வியாதி. நானும் அதில் 2வது வகையில் வருவேன்னு நினைக்கிறேன். அப்போ முதல் வகைன்னு எடுத்துக்கோங்க, சில பேர் கையில் எப்பயும் தொடப்பமும் கையுமா தான் சுத்தின்ண்டே இருப்பா. இங்கே யார் குப்பை போட்டது, அங்கே யார் குப்பை போட்டது. காஞ்சிபுரத்தில் திருவேளுக்கை அழகிய சிங்க பெருமாள் சந்நிதின்னு இருக்குது. அங்கே ஒரு அர்ச்சக சுவாமி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார், சந்நிதியை ரொம்ப அழகாக பார்த்துப்பார். அவர் பிரசாதம் கொடுக்கும்போதே என்ன தெரியுமா சொல்லிட்டு வருவார், யாரும் கீழே இறக்கக்கூடாது அப்படின்னுவார். நமக்கு வாங்கிக்கிறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கீழே இறக்காத சாப்பிட்டு ஒருத்தருக்கும் பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது பொங்கலோ புளியோதரையோ கையில் கொடுத்துட்டாருன்னா, பொங்கல்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கட்டியாக கையில் எடுத்துட்டு அப்படி பிசைஞ்சா போல் எடுத்துட்டு வாயில் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புளியோதரைன்னு சொன்னால் அது வரையாக தான் இருக்க போகிறது நிச்சயமா. அது அப்படி நம்ம வாயில் போட்டுச்சே 1-2 கீழே விழுந்துட போகிறது என்ன அவர் சொல்லுவார். அப்படின்னா வாசலில் போய் சாப்பிட்டுடுங்க. கீழே இறக்காத சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தெரியும்னா இங்கேயே நல்லா சாப்பிடலாம், இல்லைன்னா வாசலில் போயிடுங்க. ஏன்னா சந்நிதி சுத்தமாக இருக்கணுங்கிறதுல அவருக்கு நோக்கு. நமக்கு கொஞ்சம் தோன்றும், என்ன இப்படி சொல்லிட்டாரேன்னு தோன்றும். அவர் என்ன கேட்குறார், நீங்கள் சாப்பிட்டுட்டு இறைச்சிட்டு போனால் யார் பெருக்கிறது, அடியன் தானே பெருக்கணும். இன்னும் முன்ன போல் இப்போல்லாம் சந்நிதியில் 10 பேராக இருக்கா, ஒருத்தர் இருந்தாலே பெரிய விஷயம்னு ஆகிப்போச்சு. அவர் தான் மடப்பள்ளியையும் பார்த்துக்கணும், அவர் தான் பரிச்சாரக கைங்கரியம். இப்போ சாதாரணமாக ஸ்ரீ வைஷ்ணவ ஆலயங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், திருமணி சேவிப்பா. திருவாராதனை ஆறுதுன்னு சொன்னால் திருமணி சேவிப்பதுங்கிறது உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் கூட தென்கலை வடகலைன்னு பார்க்கிறோம் இல்லையோ? வடகலையார்கள்னு சொன்னால் திருவாராதனம் பண்ணும்போது திருமணி சேவிப்பது நிச்சயம் உண்டு. தென்கலையார்கள் அங்கங்களிலே திருமணி சேவிப்பதில்லை. அதற்கு உண்மையான காரணம் சொல்கிறேன். ஏன் சேவிப்பதில்லைன்னா, இப்போ தென்கலை சந்நிதி வடகலை சந்நிதின்னு வச்சுக்கோங்க, 2 சந்நிதிகளிலும் கோயில்களிலே திருமணி நிச்சயம் இருக்கும். அது தென்கலையார் சந்நிதி இருந்தாலும் சரி, வடகலையார் வசம் இருக்கிற சந்நிதி இருந்தாலும் சரி, நிச்சயம் திருமணிங்கிறது உண்டு. எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த சந்நிதியாக இருந்தாலும் திருமணி உண்டு. ஆனால் வீட்டில் தென்கலையார்கள் நாங்கள் திருமணி சேவித்து திருவாராதனம் பண்ணுவது இல்லை. ஏன் பண்ணுறதில்லை அப்படின்னா, இப்போ ஒரு திருமணி சேவிக்காத திருவாராதனம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு பிரமாணம் இருக்குது. இது வடகலையார் பட்சம். தென்கலையார் என்ன சொன்னால், திருவாராதனம் பண்ணும்போது சாதாரணமாக ஒத்த கையால் பெருமானுக்கு பண்ணுறது அத்தனை உச்சிதமாக படலை. இது 2மே சரிதான் அடியேன்னு சொல்கிறேன். இப்போ இது சரி அது சரிங்கிறதுக்குள்ளே போகலை. அவரவர்கள் வழக்கம் அவரவர்களுக்கு உண்டானது. அன்றைக்கி தான் சொன்னேன், இப்போ புரட்டாசி மாதம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு. சில பேர் சொல்லுவா எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லைன்னுவா. அதுக்குன்னு அவர்கள் ஒரு குத்தோன்னு சொல்ல முடியுமா? உங்கள் வீட்டில் வழக்கம் இல்லைன்னா நல்லது.
இல்லாத வழக்கத்தை நீங்கள் அதை ஏற்படுத்துவதற்கு யோசனை பண்ணுகிறீர்கள்னு சொன்னால் அதிலும் ஒன்றும் தப்பில்லை. சில ஆண்கள்ல சீமந்தம் கிடையாதுங்கிறா, அது அவர்கள் வீட்டு வழக்கமாக இருக்குது. அதற்கு என்ன செய்வது? அப்போ ஒருத்தர் வீட்டு வழக்கம்னு இருக்கும் இல்லையோ. இப்போ தெங்கலையார் என்ன சொல்கிறா? ஒன்றும் இல்லை, நான் திருவாராதனம் பண்ணுறச்சே இந்த கையால் திருவாராதனம் சமர்ப்பிக்கும் போது இந்த கை துணைக்கு இருக்க வேண்டும்ங்கிற. ஒருத்தருக்கு ஒரு டம்ளரில் தீர்த்தமே ஒரு விருந்தாளி கொண்டு வந்து தருவோம்னால் நம்ம வீட்டுக்காரர் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி நம்ம போய் வந்தவர் கொடுக்க முடியுமா? வீட்டுக்காரனா அப்படி நங்குன்னு வைக்கலாம் முன்னாடி, வந்த விருந்தாளிக்குன்னா அப்படி கொண்டு போய் அந்த தீர்த்தத்தையோ காஃபி டம்ளரையோ கொஞ்சம் அப்படி பக்குவமாக அதை அப்படி கொடுப்போம் இல்லையா? அதை கீழே அப்படி பிடிச்சிட்டு ஜாகிரதையாக வாங்கிக்கோங்க. ரொம்ப சுடுறது கணவர் பார்க்குறார். இந்த மாதிரிலாம் ஒரு நாளும் சொல்லி எனக்கு கொடுத்ததே கிடையாது. பத்திக்க நான் கையில் வாங்கிட்டு கீழே கொட்டினா அப்படி உள்ளேருந்து எட்டி பார்ப்பாளாம். அந்த சத்தம் கேட்டால் அந்த பெண்மணிகள் எட்டி பார்க்குறா போல் இன்னொருத்தரால் பார்க்கவே முடியாது. கொஞ்சம் கை இடறி அது லேசாக கீழே கொட்டிடுத்து அப்படி கொட்டும்போது அந்த டம்ளர் சத்தம் அந்த மேசையில் பட்டு ஒரு நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டு கொடுத்துன்னா அந்த கிச்சன்லேருந்து அப்படி தலை மட்டும் வெளியில் வரும் பாருங்க. இன்றைக்கும் கொட்டியாச்சா, இதே வேலையை போச்சு, நீங்களே தொடங்கும், எனக்கு 1000 வேலை இருக்குது உள்ளன்னு. நம்ம எதுவுமே பேசியிருக்க மாட்டோம். நம்மளே அதுக்குள்ளே சரி எழுந்துக்கலாமா, நாம்ளே தொடச்சுட்டா நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் இருந்திருப்போம். ஒரு வாய்ப்பு கிடச்சி கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இவரை வெய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி கொடுத்தனா எந்த பெண்மணியும் அதை விடுறதாவே இல்லை. அதை அப்படியே அதை பயன்படுத்தி கொண்டு அதை எத்தனை நாள் ஞாபகத்தில் வைத்து கொண்டு சொல்லிகிட்டே இருக்க முடியுமோ சொல்லிகிட்டே இருப்பாள். வந்தவரை அதெல்லாம் பண்ண முடியுமா? அப்போ வந்தவரத்தில் கொடுக்கச்சே பாருங்க, அப்படி 2 கையால் கொண்டு வந்து அப்படி பக்குவமாக கொடுக்குறாள் இல்லையோ? அதை போல தான் பகவானை பூசிக்க வேண்டும். இந்த கரத்திற்கு இந்த கரம் துணை இருக்க வேண்டும்ங்கிறா. அதனால் அவன் என்ன சொன்னா, வீடுன்னா திருவாராதனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் இருப்பார். பக்கத்தில் பரிச்சாரகர் ஸ்தானிகர்லாம் போட்டுக்க முடியுமா? கோயிலே ஆள் ஆப்பிட மாட்டேங்கிறான். இதில் வீட்டில் இன்னொருத்தரை நாம் எங்கேருந்து கூப்பிடுறது? அப்போ இந்த கரத்தில் திருமணி சேவித்து கொண்டு இந்த கரத்தாலே திருவாராதனம் பண்ணுவதுங்கிறது அத்தனை ஔச்சித்யம் அன்று, அது அத்தனை உச்சிதமாக படவில்லை. அதனால் இவன் என்ன பண்ணிவிட்டா, திருமணி சேவிக்காமலே திருவாராதனம் செய்யப்படலாம் அப்படின்னு ஒரு விதியை வச்சுட்டுட்டா. ஆனால் கோயில்களில் பாருங்க, அது தென்கலையார் வசம் இருக்கிற சந்நிதியாக இருந்தாலும் அங்கே தனியாக திருமணி சேவிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் நிற்பார். அவர் தான் திருமணி சேவிப்பார். அவர் தான் சாம்பிராணி தூப்பக்கால் எடுத்து அவர் தான் கொடுப்பார். திருவிளக்கு எரித்து அதை கையில் அதை கொண்டு வந்து அப்படி கொடுப்பார். கொடுக்கும்போது கூட என்ன கவனிச்சுக்கோங்க, அப்படியே எடுத்து இப்படிலாம் நீட்ட மாட்டார். இந்த கரங்கிறது இந்த கரத்துக்கு துணை வர வேண்டும். திருமணி சேவிக்கிறவாளும் கூட அந்த திருமணியை சேவித்தல், இசைத்தல், அந்த திருமணியை நங் 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 நங்னு சத்தம் கேட்கறது இல்லையோ, அதை இப்படி நம்முடைய இடுப்பு பகுதிக்கு கீழே தொங்க விட்டு கொண்டு அதை இசைத்திடுகை, அதை ஒலிக்க பண்ணுகை, அது தப்புங்கிறார். இடுப்புக்கு கீழெல்லாம் அதை கொண்டே வரக்கூடாது. ஆனால் பல திவ்ய தேசங்களில் இன்றைக்கி அதெல்லாம் பல பேருக்கு தெரியறதே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டு இருப்பா, நாம் போய் அவளுக்கு பாடமெல்லாம் எடுக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், நன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறே, இங்கே நித்தியப்படி மணி சேவிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இங்கேயே வந்துடுறீரான்னு கேட்பார் உங்களை. நீங்கள் இன்றைக்கி இங்கே உபன்யாசத்தை கேட்டு போய்ட்டு நாளைக்கு எதனா ஒரு சன்னதிக்கு போச்சே, அங்கே ஒருத்தர் கீழே தொங்க விட்டுன்னு மணி என்னென்ன அப்படி அடிச்சுட்டு இருக்காருன்னா, சுவாமி அப்படிலாம் இடுப்பு கீழே வரவே கூடாது தெரியுமா, இன்றைக்கி தான் கேட்டு வந்திருக்கோம் நாங்கள்னா. அவர் என்ன சொல்லுவார், இனிமேல் நீர் தான் இந்த திருமணி பொறுப்பு, இந்த மிராசு உமக்கு கொடுத்துடுறோம், இது உங்கள் வேலை. இனிமேல் இந்த சந்நிதியிலே திருமணி ஓசை இதை எழுப்புபவர் அப்படின்னு போட்டு பலகையில் கூட உங்கள் பேரை ஒட்டி வச்சு விடுறோன்னா நம்ம கைகூப்பி என்ன சொல்லணும், நீர் எப்படி அடிச்சுட்டு இருந்தீரோ அப்படியே பண்ணிவிடும், அதுவே நன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட மாட்டோமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன்.